ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த முக்கியமான 11 பிளேயர் இந்த ஐபிஎல் ஸ்டார்டிங் மேட்சஸ் விளையாட மாட்டாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான அப்டேட். ஸோ யாரெல்லாம் அந்த 11 பிளேயர் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு டீமாக வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஸோ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில் 2 முக்கியமான ஆல்ரவுண்டர். ஸோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கஸ் டாய்னிஸ் மற்றும் நேத்தன் கவுல்டர்னைல். ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆல்ரவுண்டர். ஸோ இந்த 2 பிளேயர் எதுக்கு விளையாடல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஸ்திரேலியா பாகிஸ்தானுக்கு எதிரான சீரீஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 5 ஓடிஐக்கான மேட்ச். ஸோ இந்த மேட்ச் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22லேருந்து 31 மார்ச் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா 2 பிளேயருமே ஆஸ்திரேலியாவுக்காக அங்கே மேட்ச் விளையாடிட்டு இருக்காங்க. மேபி 31ஆம் தேதிக்கு மேலே தான் இவங்க இந்தியாவே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படலாம். அதுக்கடுத்தது மும்பை இந்தியன்ஸ் அணிலேருந்து ஜாசன் பெஹன்ட்ராஃப். ஸோ நெக்ஸ்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிலேருந்து கெயின் வில்லியம்சன் மற்றும் ஷாக்கிப் அல் ஹசன். ஸோ 2 பேருக்குமே இன்ஜூரி. முக்கியமாக ஷாக்கிப் அல் ஹசனுக்கு ஃபிங்கர் இன்ஜூரி ஆயிருக்கு. ஸோ இதனால் சில மேட்சஸ் அவரும் விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்தது எந்த டீம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ். ஸோ மும்பை இந்தியன்ஸ் அணிலேருந்து ரொம்ப முக்கியமான ஓப்பனர் டிகாக். ஸோ குவிண்டன் டிகாக் அவர்கள் அவரும் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா விசஸ் ஸ்ரீலங்காவுக்கு எதிரான சீரீஸில் ரொம்ப முக்கியமான பங்குல இருக்காரு. ஸோ இதனால் மொதல் 2 மேட்ச் மட்டும் விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கடுத்தது அதே சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபேப் டியூ பிளஸிஸ். ஸோ சிஎஸ்கே அணியில் இருக்கார். அதே போல் இம்ரான் தாஹிர் அவர்கள். ஸோ இவரும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் முக்கியமான ஸ்பின்னராக இருக்கார். ஸோ அதுக்கடுத்தது ரபாடா மற்றும் கிறிஸ் மாரிஸ். ஸோ இந்த 2 பிளேயர் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு முக்கியமான பிளேயராக இருக்காங்க. அதுக்கடுத்தது கிங்ஸ் லெவல் பஞ்சாப் அணிலேருந்து டேவிட் மில்லர் அவர்கள் இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அணிக்கு ரொம்ப முக்கியமான பிளேயர். அதே போல் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் ரொம்ப முக்கியமான ஃபாஸ்ட் பவுலராக இருக்கிற நம்ம லஷித் மலிங்கா அவர்கள். ஸோ இவரும் ஸ்டார்டிங் மேட்சஸ் விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா விசஸ் ஸ்ரீலங்காக்கான சீரீஸ் ரொம்ப முக்கியமான T20 போய்கிட்டு இருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த 11 பிளேயர்களுக்கு சில காரணமால் சில மேட்சஸ் மட்டும் விளையாட மாட்டாங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த 11 பிளேயர் எப்போ வருவாங்க எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த 11 பிளேயர் சில மேட்சஸ் மட்டும் விளையாடுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.